ஆல்ரைட், வெல்கம் பேக் டு சுரேஷ் vlog சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் முதல்ல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் பட்டன் லைட்டாக தட்டி விடுங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய காணொலியில் பங்குனிங்க முருகன் பங்குனி திருக்கோயில் 47வது போரூர் பாலக முருகன் கோயிலில் நடந்த சீரும் சிறப்புமாக நடந்த பக்தர்களின் காணொலி உங்களுக்காக பாருங்கள். ஸோ அதை நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். இது தாங்க அந்த போரூர் பாலமுருகன், அதாவது மார்ச் 24ஆம் தேதி வருடம் ரொம்ப சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இந்த கோயிலில் பங்குனி முருகனுக்காக மாலை போட்டு அங்கே இருக்க பக்தர்கள் சீரும் சிறப்புமாக வருடந்தோறும் நாங்கள் 47 வருடம் வெற்றிகரமாக இது வரைக்கும் நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது போரூரை சுற்றி இருக்க மக்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊரில் இருந்த மக்களும் வராங்க. ஸோ இந்த பாலமுருகனை பற்றி பார்த்துட்டு இந்த பாலமுருகன்கிட்ட அருள் பெற்று மாலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் அவங்க விரதம் இருந்து இந்த பால் குடம் மற்றும் இல்லாமல் உங்களுக்கு வேல் தீமிதி திருவிழா எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தீமிதி திருவிழாவில் என்னோடய பங்கும் இருக்குது. ஸோ என்னோடய வேண்டுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தேர் பார்த்துங்க. ஸோ இது குருசாமி இழுக்கிற தேர். இது போரூர் பாலமுருகனோட கோயில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஸோ இது இப்போ பெயிண்டிங் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் இருக்குது. காரணம் என்ன, இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 41 வருஷமாக இது தனியாரை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அது கவர்மெண்ட் அண்டர்டேக் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பராமரிப்பில்லை. பட் இருந்தாலும் அந்த முருகனோட பக்தி, முருகனோட அருள், முருகனோட ஆசீர்வாதத்துக்காக எல்லா பக்தர்களும் வருடந்தோறும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இப்போ அக்னி ஏற்று திருவிழா. ஸோ சக்திவேல் பூஜையை வச்சு குருசாமிங்கெல்லாம் சுற்றி நின்றுட்டுருக்கோம். ஸோ அதில் நானும் ஒரு பங்காக ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், என்னோடய காணொலியும் தெரியும். ஸோ என்னோடய வேண்டுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் பக்தர்களையும் எந்த ஒரு தீங்கும் இதுவும் இல்லாமல் அந்த நெருப்பில் வெற்றிகரமாக அவங்களை இறக்கி அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறணுன்றதுக்காக நான் என்னோடய வேண்டுதல் அவங்கள பத்திரமா நெருப்பு அக்னி ஆரம்பித்து அக்னி முடிகிற வரைக்கும் எல்லா பக்தர்களும் இறங்கி ஏறணும், எந்த இதுவும் இல்லாமல் அப்படின்ட்டு அவங்க நான் முருகனுக்காக வேண்டிக்கினேன். ஸோ இதுதான் என்னோடய வேண்டுதல் வருடம் வரும். ஸோ பாருங்கள் என்னோடய காணொலி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும். ஸோ இப்போ முருகனுக்கு அக்னி பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அக்னி ஏற்ற போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ எல்லாம் வல்ல அந்த முருகன் எல்லாருக்கும் அருள் தரணும். ஸோ போரூர் பாலமுருகன் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். ஸோ இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு பெரிய கோயில். கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குது இந்த கோயில். 50 வருஷமாக நாங்கள் இந்த இது பண்ணிகிட்ருக்கோம். பட் 47வது வருடம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கோயில் ஆரம்பித்து இது இவ்வளோ பெருசாக உருவாயிருக்காரு. ஸோ போரூர் பாலமுருகனோட அருள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்துங்க. அக்னியை ஏற்றியாச்சு. ஸோ இந்த கட்டையெல்லாம் வச்சு சுற்றி வைக்கிறோம். எனக்கு குருசாமி அருள் கொடுத்துட்டாரு. இந்த ஏற்றி இறக்குற வரைக்கும் எல்லா பக்தர்களையும் பத்திரமா ஏற்றி இறக்குற வரைக்கும் என்னோட முருகனுக்காக என்னோடய இது பிரார்த்தனை எப்போவுமே வருடம் நான் செய்வேன். ஸோ அதில் இந்த வருடத்தில் நான் என்னோடய பணியை நான் ஆரம்பிச்சிட்டேன் பக்தர்களுக்காக. ஸோ பாருங்கள் என்னோடய பணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்க போகுது. அந்த அக்னியை சுற்றி நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். எல்லா பக்தர்களையும் பத்திரமாக இறக்கி ஏற்றுறதில்ல. ஸோ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பார்த்துட்டே இருங்க. என் கூட ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரும் என் கூட அந்த அக்னியை ஏற்றி அதை அழகாக லெவல் பண்ணி பக்தர்கள் மெரிச்சு முடிக்கிற வரைக்கும் என்னோடய வேண்டுதல். ஸோ முருகனுக்காக மற்றும் முருகன் பக்தர்கள் எந்த அபராதமும் எந்த இதுவும் நடக்காமல் பக்தியுடன் அவங்க இறக்கி மேலே ஏற்றுறது என்னோடய வேண்டுதல். பாருங்கள், பார்த்துட்டிங்களா, இது தாங்க. ஸோ இப்போ கட்டை எடுத்து வச்சுட்டேன். அதில் நானும் ஒரு முருகனோட பக்தர்களுக்கு என்னோடய சேவை வருடந்தோறும் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பாருங்கள் பக்தர்கள் இப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். ஸோ இந்த வியூ பார்த்திங்கன்னா கோயில் எதிர்க்க மாடியிலேருந்து உங்களுக்காக கேமராமேன் கிட்ட சொல்லி தபிலேஷ் பிரதர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொன்ன உடனே இது பண்ணார். ஸோ அந்த தண்ணி எதுக்கு ஊற்றுறாங்கன்னா அந்த அக்னியோட அனல் எதிர்க்க இருக்க அந்த பந்தல் ஒன்று போட்டிருக்கோம். அந்த பந்தலில் படாமல் இருக்கிறதுக்காக அந்த பந்தலில் தண்ணி ஊற்றி அந்த பாருங்கள் அதை குளிர வச்சுட்டே இருப்போம். இல்லைனா அந்த அனலில் போய்ட்டு அந்த பந்தல் தீ பிடிச்சிக்கிற துணி. ஸோ இது இப்போ தான் அக்னி ஆரம்பித்து கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ஆரம்பித்தோம். ஸோ அந்த 11 மணி ஆரம்பித்து கிட்டத்தட்ட கரெக்டாக 1:30 மணி அளவில் பக்தர்கள் எல்லாருமே ரெடி ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு நல்லா எரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதை நான் பொறுமையாக எரியாத அக்னி கொஞ்சம் எரியாத கட்டைகள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு
அதை நான் தான் தள்ளிகிட்ருக்கேன். ஸோ தள்ளி அதை அழகாக வந்து மூவ் பண்ணி அங்கே வந்து எடுத்து கிளியர் பண்ணிட்டோன்னா பக்தர்களுக்கு எந்த காயமும் இன்றி அந்த கல் மாதிரி இல்லாமல் விவாத கட்டை இருந்ததுன்னா அது பக்தர்கள் கொஞ்சம் லைட்டாக ஊனும் ஓட முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை சமநிலைப்படுத்தி ரொம்ப அற்புதமாக வந்து அதை பிளான் பண்ணுவோம். ஸோ இந்த அனலில் நான் நின்றுட்டு பக்தர்கள் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இது வருடந்தோறும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது 47வது ஆண்டு. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த பணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முருகன் பக்தர்களுக்காகவும் ஸோ அது நல்லபடியாக போய்ட்டுருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான், என் மனைவி, என் 2 குழந்தைங்க இவங்க எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. அவங்க பால் எடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த தண்ணியை நாங்கள் மேலே ஊற்றிக்கிட்டே போயிட்டு அந்த அனலில் நாங்கள் அக்னிக்கிட்ட நின்னோன்னா ஸோ அது வந்து நாங்கள் கிளியர் பண்ணி அழகாக சரிசமம் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலமுருகனோட பக்தர்கள் அனைவரும் வந்து இதை வந்து இந்த அக்னியை மிதிச்சுட்டு ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றிட்டு வருவாங்க. 6-7 கிலோமீட்டர் ஃபுல்லாக போரூரையே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்க. ஸோ எல்லாம் உள்ள அந்த இறைவன் பாலமுருகன் எல்லாருக்கும் அருள் கொடுக்கணும். அதுதான் நீங்கள் உங்களோட வேண்டுதலை எல்லாமே நிறைவேற்றுவார் இந்த பாலமுருகன். இந்த பாலமுருகனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு வாட்டி வந்து அந்த கோயிலில் நீங்கள் வந்து உங்கள் பிரார்த்தனையை வந்து பங்குனி வந்து நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல் வந்து முருகனுக்காக நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட நிரந்தரமான பூர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அக்னி எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே கொஞ்சமாக இது பண்ணி போட்டிருக்கே பார்த்துட்டே வரோம் வாங்க. அண்ட் தென் அந்த சுற்றி இருக்குது பாருங்க, இந்த கீழே இருக்க மண், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தார் ரோடு இருக்குது. ஸோ இந்த தார் ரோட்டில் வந்து இந்த மண் இந்த அக்னியை வந்து இது வச்சுன்னா காலில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மண்ணை அழகாக ஸ்கொயர் பண்ணி வருடம் நான் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை க்ளீன் பண்ணி அழகாக செட் பண்ணி அந்த அக்னி எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அதை அழகாக சமநிலை பண்ணி ஸோ பக்தர்கள் இறங்குவாங்க. இந்த ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவராக நாங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். 3 ஹவராக, அதாவது கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிப்போம். 11 மணிலேருந்து கரெக்டாக 1:30-2 மணிக்கெல்லாம் வந்து எல்லா பக்தர்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், பால் குடம்லாம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் இப்போ தான் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் ராகுல யமகண்டம் பார்த்துட்டு கரெக்டாக 1:30-2க்கெலாம் வந்து எல்லா பக்தர்களையும் இறக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ பக்தர்கள் பால் குடம் மட்டும் இல்லைங்க, வேல், அப்புறம் வந்து அரிகண்டம், ஏகப்பட்ட முருகனோட பிரார்த்தனையில் நிறைய உள்ளே வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 47 வருடங்களாக நாங்கள் வந்து பின் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அந்த பின் பண்ணிகிட்டே வரும்போது பல ஊர்லேருந்து நீங்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற ஊரில் இருக்க சுற்றுப்புறத்தில் இருக்க அனைத்து ஊர்களும் ஸோ வடபழனி முருகன் கோயில் எப்படி இருக்கோ அது போல் இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஃபேமஸ், நல்ல அற்புதமாக நாங்கள் வந்து வருடந்தோறுமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஈவினிங் ஆனால் உங்களுக்கு வந்து அன்னதானம் மற்றும் வந்து இடுமன் பூஜை வந்து மறுநாள் நடக்கும் 25ஆம் தேதி. 24, 25 இந்த 2 வருடமும் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா முருகன் பங்குனி, அதாவது முருகன், வெள்ளி, தேவன் இதெல்லாம் வந்து இவங்க வந்து காலங்காலமாக இந்த கடலை வந்து நாங்கள் வந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பாலமுருகன் டெம்பிள் பாருங்கள். இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாதனால கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணதுனால இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்காமல் எல்லாமே வந்து இப்படி இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து பாலமுருகன் மேலே உள்ள பற்று, அந்த பக்தியை வந்து அவங்க வந்து பங்குனி வருடந்தோறும் பங்குனியை வந்து நல்லா வந்து மாலை போட்டுட்டு அவங்க விரதம் இருந்து முருகனுக்காக பக்தியுடன் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவார். முருகன் வந்து கண்டிப்பாக அவங்க வேண்டுதலை வந்து இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்கார். யாருக்கும் வந்து எந்த இதுவும் வச்சதே கிடையாது முருகன். ஸோ முருகனை நம்பினார் கைவிடப்படார். ஸோ முருகன் வந்து எல்லாமல்ல அந்த பாலமுருகன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். ஸோ அதனால தான் பக்தர்கள் வருடந்தோறும் கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 வந்து பக்தர்கள் வந்து இந்த மாலையை போட்டு அவங்க ஒரு நாள் முழுவதும் 2 நாள் 47 நாள் வந்து விரதம் இருப்பாங்க. 42, 47 2 விரதம் இருக்குது. ஸோ அந்த 2 விரதத்தில் வந்து அவங்க வந்து மாலை போட்டு நல்ல தெய்வ பக்தியுடன் முருகன் பக்தியுடன் ரொம்ப கோலாகலமாக இந்த விழாவை வந்து நாங்கள் வந்து சிறப்பரிப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, பக்தர்கள் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு உறுதுணையாக பார்த்திங்கன்னா நிறைய காவல்துறை வந்தாங்க, SRMC போரூர். ஸோ அந்த காவல்துறை நண்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லை, தென் தீயணைப்பு துணை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீயணைப்பு துணை இறங்குவாங்க பாருங்கள். அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நாங்கள் வந்து அப்போ வந்து பக்கத்தில் நின்றுட்டு யாருக்கும் எந்த இதுவும் வராமல் நாங்கள் பத்திரமா வந்து சேஃப்டியாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து அந்த ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினார் தீயணைப்புத்துறையிலேருந்து. ஸோ இது வந்து இப்போ தான் லெவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தட்டி கொஞ்சம் லெவல் பண்ணோன்னா இருந்த வேகாத எரியாத கட்டையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஸோ ஓரளவுக்கு நல்லா அக்னி எரிஞ்சு நல்லா அழகாக இருக்கிற கட்டையெல்லாம் வந்து இது பண்ணி இப்போ ஓரளவுக்கு எடுத்துகிட்டு அந்த கட்டையை வந்து லெவல் பண்ணிகிட்ருக்கோம். கட்டையை வச்சு தான் அதை லெவல் பண்ண முடியும். ஆனால் தாங்க முடியாது, கொதிக்கும் பயங்கரமாக. ஏற்கனவே வெயில் மார்ச் மாதம் சொல்லவே தேவையில்ல எப்படி இருக்கும் வெயிலுன்ட்டு. ஸோ அந்த லெவலில் வெயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அந்த அனல் கிட்ட நின்றுட்டு அதை லெவல் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி நாங்கள் வைக்கணும். வச்ச உடனே பக்தர்கள் ரெடியாக இருக்காங்க அதை இறங்குறதுக்காக. எஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஸோ ஒரு 2.5 hours 3 hours எங்களோட ப்ராசஸ் வந்து அழகாக அக்னியை பக்காவாக செட்ரேட் பண்ணி வச்சேன்னா, ஸோ அதில் என்னோடய முக்கியமான பங்கு பார்க்குறீங்க. ஸோ தொடர்ந்து அது பண்ணிகிட்ருக்கேன். காலமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக பண்ணிகிட்ருக்கேன். எஸ், அந்த இது வந்து லெவல் பண்ணுறது. இப்போ லெவல் பண்ணிட்டேன்னா அந்த கொஞ்சம் வெந்து வேவாத இருக்க கட்டையெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது ஆகும். எஸ், இப்போ பக்தர்கள் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ முருகனோட பக்தர்கள் முருகன் எல்லாருமே வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து லைனில் நின்றுட்டுருக்காங்க ரெடியாக அக்னியில் இறங்குறதுக்கு. ஸோ குருசாமி நாங்கள்லாம் இறங்குனதுக்கப்புறம் தான் அடுத்தது இவங்களாம் இறங்குவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே செப்பரேட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்க போது வந்து குருசாமி இறங்கி முடித்த அடுத்த நிமிஷமே எல்லோரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த காவல்துறை ரொம்ப அழகாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் நஞ்சமான மக்கள், க்ரௌடு இல்லை, க்ரௌடு பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ரௌடு. எஸ், ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா லெவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பக்தர்கள் வந்து இந்த தீமிதியில் வந்து இறங்கி அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. இந்த தீமிதி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் வந்து ஊர்வலமாக போயிட்டு ஸோ எல்லா பக்தர்களும் எல்லா ஊர்வலமும் அப்படி சுற்றி பார்த்துட்டு அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஸோ வேண்டுதலை பார்த்திங்கன்னா ஊர்வலம் போகும்போது இந்த ஊர்வலத்தை சுற்றி அங்கங்கே தண்ணியும் அங்கங்கே பாதைகளை வந்து தண்ணியை ஊற்றியும் இது பண்ணுவாங்க. எஸ், இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல். இது என்ன வேண்டுதல் பார்த்திங்கன்னா, இந்த ஊசியில் வந்து லெமனை போட்டு அதில் வந்து நூல் கோத்து அதை அழகாக வந்து உடம்புல இது பண்ணுவாங்க. இது வந்து எலுமிச்சை முருகனுக்கு வந்து ஒரு காணிக்கையாக ஒரு வேண்டுதலாக, இது வந்து முருகனுக்காக ஒரு வேண்டுதலாக அற்புதமாக பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஊசியில் கோத்து அந்த பக்தன் வந்து முருகன் மேலே இருக்க அந்த வேண்டுதல் பிரார்த்தனை வந்து இவ்வளோ அழகாக வந்து நிறைவேற்றாரு பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, அடுத்த வந்து அளவு போடுறது. அளவுன்றதுன்னா வேல் குத்துவாங்க. அப்புறம் வந்து நாக்குலேயும் வேல் குத்தி ஸோ அதை வந்து பிரம்மாண்டமாக வந்து அதுக்காக குருசாமிகள்லாம் அங்கங்கே லைனில் இருப்பாங்க. ஸோ வந்து லைனில் நின்று அவங்க வேல் குத்திக்கிறதும் அந்தமாரி லெமன் இது பண்ணுறதும் அக்னி, அப்புறம் வந்து முதுகில் வந்து அளவு போட்டு தேர் இழுக்கிறதும் உரல் இழுக்கிறதும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பக்தருக்காக அவங்க வந்து அவங்க வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஸோ முருகன் வந்து இந்தமாரி ஒரு வேண்டுதல் முருகனுக்காக இவங்க வந்து வருடந்தோறும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து எவ்வளோ அற்புதமாக பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியாகவும் முக்கிய வாரதோற நாளாக கடைபிடிக்கப்படுங்க வழக்கங்க. அதிலும் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமியாகவும் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கூறிய விரத நாளாக கடைபிடிப்பதாக தனிச்சிறப்பாகும். இவற்றில் தை மாத பௌர்ணமி தை பூசமாகவும், வைகாசி மாத பௌர்ணமி வைகாசியாகவும், விசேஷமாகவும், பங்குனி மாத பௌர்ணமிக்கு பங்குனி உத்திரமாகவும், கார்த்திகை மாத பௌர்ணமி திருக்கார்த்திகையாகவும் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகின்றன. ஸோ இது போல் காதலை குத்தி அவங்க இந்த விழாவை வந்து பங்குனி எப்படி சிறப்பிக்கிறாங்க பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்டு பங்குனி உத்திர விழாவை கொண்டாட பக்தர்கள் தயாராகி வருகின்றார்கள். அதுபோல் பல ஊர்களிலிருந்து இந்த மாதங்களில் திருவிழாவை கொண்டாடுறதுக்காக இந்த பொருள் பாலமுருகன் கோயிலை நோக்கி அவங்க வருவாங்க. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அக்கம் பக்கத்தில் இருக்க சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லா பக்தர்களும் முருகனுக்காக அதை வேண்டி வருடந்தோறும், அதாவது ஏப்ரல் மார்ச், இந்த வருடத்தில் ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் இது 2 நாளில், இந்த 2 மாதத்தில் ஏதோ ஒரு நாள் 24ஆம் தேதி இல்லைன்னா 25ஆம் தேதி அது 4 நட்சத்திரம் பார்த்து அழகாக அதை குறித்து ரொம்ப அற்புதமாக இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பங்குனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த பொருள் பாலமுருகன் மட்டும் இல்லைங்க, எல்லா முருகன் கோயிலையும் வந்து சீரும் சிறப்புமாக அவங்க கொண்டாடுவாங்க. ஸோ இந்த பக்தரோட பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த லெமனை வந்து எவ்வளோ அழகாக அவர் வந்து
அதை வந்து வேண்டி அதை அழகாக ஊசியில் கோர்த்து உடம்பு ஃபுல்லாக லெமன் எலுமிச்சத்தை வந்து அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பங்குனி உத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்கள் ஒன்றாகும். ஆனால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்பது பலரும் அறியாத ஒன்றாகும். பங்குனி மாத பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும். அதாவது தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனிங்க. அதே போல் நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திர நட்சத்திரங்க. இவை இரண்டும் இணையும் நாள் என்றும் சொல்லுவாங்க. பங்குனி உத்திரம் அன்று முருகன் கோவில்களிலும் சிவன் கோவில்களிலும் திருவிழாக்கள், மகாஷவம், பிரமோற்சவம் ஆகியவை நடத்தப்படுவது வழக்கம். அதாவது இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரமோற்சவம். ஸோ அது முக்கியமானது. பங்குனி மாதத்தில் முருகன் பக்தர்கள் தேர் இழுப்பதும், அதாவது காவடி எடுப்பதும், அபிஷேகம் செய்வதும், இந்த மாதத்தின் மற்றொரு தினசிறப்பாக சிவனின் தியானத்தை கலந்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரி சாம்பலாக்கினார். இதனால் கல்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்காக சிவன் பார்வதி தேவியை மணந்தார். இந்த நாள் சிவன் அம்பிகையை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத, மகா போன்றவை நடத்தி இவற்றையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். ஸோ இது இவ்வளவு சிவனோட சிறப்பு இருக்குங்க. ஸோ அதனால் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து எல்லாம் வல்ல வேண்டுதலை நிறைவேற்றும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு உரிய அவங்களோட முக்கியமான வேண்டுதல் இது மட்டும் இல்லைங்க. ஏகப்பட்ட வேண்டுதல் அன்றைக்கி ஃபுல்லாக விரதம் இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தமாரி எலுமிச்சை பழத்தை வந்து அவங்களோட உடம்புல ஏற்றிக்கிறது, அப்புறம் வந்து வேல் குத்துவது மட்டும் இல்லாமல் அரிகண்டம் போடுவது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து தீயில் இறங்குவது முக்கியமானது. கடைசி அந்த தீயில் இறங்கி ஊர்வலம் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து முருகனோட பக்தர்கள் வந்து முருகன் மேலே இருக்க நம்பிக்கை, முருகனோட வேண்டுதலுக்காக இவங்க வந்து கடைபெற்றி வருகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக நாங்கள் வந்து கடைபெற்றி அப்படி பார்த்துட்டே வரும் முருகனுக்காக. எவ்வளோ பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ வந்து முருகனோட வேண்டுதலுக்காக முருகனோட ஆலயத்துக்கு வந்து ஸோ அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எஸ்ங்க, இப்போ நீங்கள் அவ்வளோன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். இந்த அக்னி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இறங்க போகிறாங்க குருசாமிலாம். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், அதுக்கு பிஃபோர் தட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த கற்பூரத்தை வச்சு அழகாக 3 இடத்துல வச்சு அதை ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் பூசணிக்காய் உடைச்சிட்டு, அப்புறம் லெமன் சுற்றிட்டு, ஸோ எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுற்றி முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து இது வரைக்கும் வந்து எல்லாமே சுற்றி 4 மூலையிலையும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குருசாமி இறங்குவார். ஸோ குருசாமி இறங்கினதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே, அதாவது நானும் ஒரு குருசாமி தான். ஸோ இது எல்லாருமே இறங்கி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவோம். அதெல்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் பக்தர்களை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக நாங்கள் வந்து இறங்குவோம், இறக்கி மேலே ஏற்றுவோம். என்னோட வேண்டுதல் அதுதான், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ தீயணைப்புத்துறை வந்துட்டாங்க. தீயணைப்புத்துறைக்கிட்ட நான் வந்து அப்பப்போ இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து பார்த்து பத்திரமா இறக்கி விடுவேன். ஸோ பெண்கள் வந்து நிறைய சாமிகள் வந்து மாலை போட்டிருக்காங்க முருகனுக்காக. ஸோ அவங்க வந்து ரொம்ப சேஃபாக இறங்கணும். ஏன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா முருகன் பக்தி வந்து ரொம்ப இதுவாகிடும். ஒரு பேஸில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துடும். இப்போ ஒரு பெண் முருகன் பக்தர் வந்து பாருங்கள், உங்களுக்காக இந்த காணொலியில் எவ்வளோ அழகாக வந்து அந்த வேலை வந்து அணிவிச்சுக்கிறாங்க. ஸோ எல்லா வழியும் வந்து முருகனை ஏற்றுக்கொள்வான். ஸோ அவங்க வந்து ஒரு பால முருகன் வேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு அந்த வேலை வந்து முருகனுக்காக அணிந்துவிட்டு, எல்லாம் வல்ல அந்த இறைவன் இவங்களுக்கு தனம், பொன், புத்திர லாபம் அனைத்தையும் வழங்குவார் என்று முருகன் மேல் பக்தியை போட்டுக்கிட்டு எந்த ஒரு வழி இல்லாமல் அந்த பெண் வந்து இவ்வளோ அற்புதம் வந்து அளவு போட்டுக்கிட்டாங்க பாருங்கள். ஸோ இப்போ அந்த அளவு போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து மாலையை அணிவிச்சு வர்றார் அந்த குருசாமி. எஸ், அதுக்கப்புறம் பங்குனி உத்திர தினத்தில் தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கும் மதுரையில் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க. அதே போல் முருகன், தெய்வானை, ராமர், சீதை, ஸ்ரீரங்கநாதர், ஆண்டாள் உள்ளிட்ட தெய்வ திருமணங்கள் பாலும் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் சொல்லப்படுது.
அதனாலேயோ என்னமோ பங்குனி உத்திரத்தன்று கடைபிடிக்கப்படும். விரதத்திற்கு கல்யாண விரதம், கல்யாண சுந்தர விரதம், திருமண விரதம் என அழைக்கப்படுதுண்டு. இந்த நாள் திருமணத்துக்காக இளைஞர்களும் கன்னி பெண்களும் முருகன் மற்றும் சிவபெருமானை திருமண கோலத்தில் கண்டு தரிசித்தால் அவர்களுக்கு நிச்சயம் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது நம்பிக்கை. ஸோ பங்குனி உத்திரவு எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ முருகனை வழிபட்டால் முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இத்தகைய சிறப்பு மிக்க பங்குனி உத்திரம் இந்த ஆண்டு மார்ச் 24, 25 தேதிகளில் ரொம்ப சீரும் சிறப்பமாக எல்லா முருகன் கோயிலையும் கொண்டாடுவாங்க, குறிப்பிடத்தக்கது. அதனால் மார்ச் 24ஆம் தேதி காலை 11:17 மணிக்கு பௌர்ணமி திதியும் காலை 8:40 மணிக்கு உத்திர நட்சத்திரமும் துவங்கி விடுகிறது. மார்ச் 25ஆம் தேதி பகல் 1-16 வரை பௌர்ணமி திதியும் காலை 11:19 வரை உத்திர நட்சத்திரமும் உள்ளது. இதனால் மார்ச் 24ஆம் தேதி இந்த பங்குனியை ரொம்ப சீரும் சிறப்புமாக அங்கே இருக்க மக்கள் வருடந்தோறும் 47 ஆண்டுகளாக இது அவங்க கடைபிற்றி வந்துட்டுருக்காங்க. ஸோ பக்தர்கள் அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இந்த பங்குனி உத்திரவை முருகன் பக்தியுடன் ரொம்ப அழகாக 42 நாள் மாலை போட்டு அதை விரதமாக அவங்க மேற்கொண்டு கடைபிடிக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இந்த குருசுவாமிகள் வழியே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தீமிழி திருவிழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற போகுது. அதில் நானும் ஒரு பங்களிப்புன்றதை ரொம்ப 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 உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ தீயணைப்புத்துறை இருக்காங்க. ஸோ நான் அங்கங்கே சுற்றி வந்துகிட்டே இருக்கேன். அவங்க இறங்கி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னோட பணி இந்த பக்தர்களை ரொம்ப அற்புதமாக இறக்கி மேலே ஏற்றணுன்றது தான். ஸோ பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் மார்ச் 24ஆம் தேதியே துவங்கி இருந்ததால் அன்று காலைல சூரிய உதய நேரத்திற்கு பிறகு 2 துவங்குகின்றன. அதனால் இந்த பங்குனி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பஞ்சாங்க சாஸ்திரப்படி ஒரு நாளின் சூரிய உதய நேரத்தின் போது என்ன திதி நட்சத்திரம் உள்ளதோ அதுவே இந்த நாளுக்காக திதி மற்றும் நட்சத்திரமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் மார்ச் 26ஆம் தேதி சூரிய உதய நேரத்தின் போது தாங்க பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் உள்ளன. இதனால் மார்ச் 25ஆம் தேதியே தான் பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு பக்தர்கள் இதை வேண்டி ரொம்ப அற்புதமாக அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுறாங்க. ஸோ அங்கங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அழுவதாக வேலில் பெரிய பெரிய அடிக்கிறதுல எல்லா பக்தர்களும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்னியில். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு வியூ ஃபுல் வியூ மேலேருந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வியூ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களோட சுரேஷ் விலாக் காணொலியில் தெரிய போகுது. ஸோ சுரேஷ் விலாக் காணொலியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்தர்கள் இந்த அக்னியில் எவ்வளோ அழகாக இறங்கி ஏறுறாங்க. ஸோ அவங்கள எவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இறக்கி ஏற்றுன்றதை பாருங்கள். ஸோ என்னோட பணி அங்கே தான் முன்னாடி இருக்குது. நான் அங்கே தான் பணி செஞ்சிட்ருக்கேன் பக்தர்களுக்காக. தீயணைப்புத்துறையே 2 பக்கம் இருப்பாங்க. மெயினாக இந்த லேடிஸு வயசானவங்க அவங்களாம் கூட மாலை போட்டிருக்காங்க. ஸோ முருகனோட பக்தர்கள். ஸோ அவங்களாம் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இறக்கி மேலே ஏற்றுறதுக்காக என்னோடய வேண்டுதல் அங்கேயே இருப்பேன். நான் சுற்றி அக்னியே கிட்டத்தட்ட சுற்றி ஒரு 10 வருடங்களாக நான் அங்கேயே இருக்கிறேன். இந்த தீயணைப்புத்துறையும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நமக்கு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ மேலே இருந்து அவங்க அந்த அக்னியை மெரித்து நான் மேலே உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க இந்த அக்னியை மெரிச்சிட்டு ஊர்வலமாக போயிட்டு வராங்க. ஊர்வலம் போகும்போது வழியிலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அன்னதானம், அப்புறம் நீர் ஆகாரம், ஸோ அவங்களுக்கு லிக்விட் மாதிரி நிறைய ஜூஸ், ஸோ ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுப்பாங்க. மோர், பட்டர் மில்க் இதெல்லாம் முருகன் பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்க டயர்டாக உள்ளே போயிட்டு ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வருவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலு. ஸோ இந்த வேலை பொறுமையாக குத்திக்கிட்டு அந்த பக்தர் எவ்வளோ அழகாகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ மேலே இருந்து ஸோ நான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். அங்கே நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அப்படி எப்படி இருக்க போகுதுன்ட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். பக்தர்லாம் இறங்கி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ரொம்ப அழகாக இறக்கி ஏற்ற போகிறோம். ஸோ பாருங்கள் பெண் பக்தர் எவ்வளோ அற்புதமாக இறங்கி ஏற்றுறாங்கன்ட்டு. ஸோ இந்த நண்பர் பாருங்கள் அம்மன் வேடத்தில் எவ்வளோ அழகாக முருகன் வழியே அம்மன் வேடம் போட்டு அவரோட பிரார்த்தனை நிறைவேற்றுறாரு. ஸோ எவ்வளோ அற்புதமாக இருக்கிற பாருங்கள் அம்மன் வேடத்தில். எஸ் அவருக்கு லைட்டாக பக்தி இறங்கிடுச்சு. அந்த பக்தி மூலமாக அவரோட பக்தி உணர்வு பூர்வத்தை வெளியேற்றுறாரு. எஸ் பாருங்கள்
பெண் பக்தர்கள் எவ்வளோ அற்புதமாக இறங்கிடுறாங்க. ஸோ பெண் பக்தர்லாம் புடவை கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த புடவையை மேலே தூக்கிட்டு ரொம்ப சேஃபாக இறங்குங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான் நின்றுட்டு. ஸோ எஸ், முதல்ல வந்து இந்த பால் குடம் வச்சுட்டு இருக்க இந்த நண்பர்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து இறங்கிடுவாங்க. இதுதாங்க அரிகண்டம். ஸோ இது அரிகண்டம் பார்த்தீங்கன்னா வேல் சுற்றி உடம்பு ஃபுல்லாக குத்துவாங்க. ஸோ இந்த பக்தரில் வந்து பாருங்கள், பெண் பக்தர் கிட்டத்தட்ட 15 அடி இருக்கும் பொழுது வேலு. அந்த வேலை எவ்வளோ அற்புதமாக அவங்களோட வேண்டுதல் முருகனுக்காக எவ்வளோ அற்புதமாக போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். ஸோ பார்த்துட்டு எப்படி பண்ணிட்டு போகிறாங்க அரிகண்டம். ஸோ இந்த பக்தர்கள்லாம் வந்து முருகனுக்காக வேண்டி எல்லாமல் அந்த முருகன் இவங்களுக்குலாம் வந்து அவங்க வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக முருகனுக்காக இவங்க எவ்வளோ அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ அங்கேருந்து பொறுமையாக நகர்ந்து பாருங்கள், இந்த பக்தர் பாருங்கள் முதல்ல வந்து ஆட்டோ ஒழிக்கிறாரு. ஸோ அவர் வந்து முருகன் வழியே ரொம்ப பக்தியுடன், பக்தி ரொம்ப அதிகமாகி அவர் எவ்வளோ அற்புதமாக நடந்து வர்றாரு பாருங்கள். முருகன் வா முருகா, வா முருகா, வா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, போரூர் பால முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல அந்த இறைவன் உங்கள் பிரார்த்தனை நிறைவேற்றுவார். ஏற்றி 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 கிட்டத்தட்ட பக்தர்கள் அந்த பால் குடத்தை எடுத்து ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பால் குடத்தை எடுத்துட்டு அந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அதிலிருந்து வர பாலை கொஞ்சம் கொஞ்சமாக பக்தர்கள் அவங்களோட எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. வயதான ஒரு நண்பர் பாருங்கள் முதல்ல எப்படி போட்டுட்ருக்காரு பாருங்க அழகு. ஸோ அது மூலிமா தேர் இழுப்பாங்க, உருள் இழுப்பாங்க, நிறைய ஏகப்பட்ட இதெல்லாம் அளவுலாம் பண்ணுவாங்க வேறு லெவலில். ஸோ முருகன் பக்தர்கள் பாருங்கள், இதுதான் முருகன் பக்தர் போரூர் பால முருகன். எல்லாம் தனம் பொன் புத்திரலாம் எல்லாத்தையும் எல்லா பக்தர்களுக்கும் வழங்குவார் கண்டிப்பாக. ஸோ முருகனை நம்புங்கள், முருகன் வந்து உங்கள் முருகன். ஸோ 47ஆம் ஆண்டு பாருங்கள், பக்தர்லாம் அப்படி ஊர்வலம் போயிட்டு அக்னியை மெரிச்சு ஊர்வலம் போயிட்டு இப்போ உள்ளே வருவாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு அவங்களோட பிரார்த்தனைகளுக்காக எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி உள்ளே போவாங்க. போனதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் வந்து அவங்க வந்து நிறைவேற்றி அதில் இருக்க இது எல்லாமே இது பண்ணுவாங்க. முடிச்சதுக்கப்புறம் அப்படி போய் அந்த பால் குடத்தை நான் சொன்ன மாதிரி முருகனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுலேருந்து வர கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணில் ஊற்றிக்கிட்டு குடிச்சுப்பாங்க. அதுதான் முருகன். இப்போ பங்குனி உத்தரத்துக்கு போகலாம். பங்குனியை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். எஸ், வேலு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலு. இது கிட்டத்தட்ட 18-20 அடி இருக்கும் இந்த வேலு. இந்த நண்பர் பாருங்கள், முருகன் பக்தர், பெரிய வேல், மிகப்பெரிய வேல், 18லேருந்து 20 அடிங்க அந்த வேல். 20 அடி வேல் அற்புதமாக அது வந்து முருகன் பக்தன் முருகனுக்காக வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு எல்லா அருளையும் தருவார். தனம் பொன் புத்திர லாபம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். இது முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வேண்டிக் கொள்கிறேன். இது எனது வேண்டுதல் மட்டுமில்லை, எல்லாம் வல்ல அந்த பக்தர்களின் வேண்டுதலும் நிறைவேறும் 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 நிறைவேறும். போரூர் பாலமுருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பாலமுருகனின் பக்தன் பாருங்க பக்தியுடன் வந்துட்டு இருக்காரு. எஸ், இன்னும் பக்தர்கள் இருக்காங்க. அரிகண்டம் இறங்கி வராது பாருங்க அக்னியில். இவ்வளோ அற்புதமாக மேலே கடவுளை உட்காரச்சி முருகனை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணி இவ்வளோ சூப்பராக வராது. அதாங்க உத்ராட்ச கொட்டை சுற்றி போட்டுட்டு அற்புதமாக பண்ணிட்டு போகிறாரு. ஸோ பங்குனி உத்தரவு அன்று முருக பக்தர்கள் பகல் முழுவதும் உபாசமாக இருந்து இரவில் பால் பழம் மட்டுமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பால் பழம் வந்து முருகன் பக்தர்கள் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அன்னதானமும் இரவு அங்கே தான் இருக்குது, கோயிலில் வழங்குவாங்க. கோயிலில் வழங்கி அந்த அன்னதானத்தை சாப்பிட்டதுக்கு தான் அவங்களோட விரதத்தை நிறைவேற்றுவாங்க. ஸோ இது பக்தர் மட்டும் இல்லை, பக்தர் கூட இருக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ முருகனை யாரெல்லாம் தரிசிக்க வராங்களோ அந்த முருகன் பக்தர் எல்லாருக்குமே அங்கே அன்னதானம் கண்டிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2000-5000 பேர், 5000 பக்தர்கள், 5000 பக்தர்கள் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10,000 பக்தர்கள் அங்கே வருவாங்க. பல பேர் வருவாங்க. ஸோ அங்கே இருக்க அந்த கூட்டு நெரிசலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து முருகனை தரிசனம் பெற்று அப்போ அங்கே இருந்து தங்கி ஒரு சில சேவையெல்லாம் பண்ணுவாங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அன்னதானம் உங்களுக்காக பாருங்கள். ஸோ இந்த அன்னதானம் கிட்டத்தட்ட பல 1000 பேருக்கு வந்து இந்த அன்னதானம் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த அன்னதானத்தில் அப்படியே பொறுமையாக பண்ணி போனீங்கன்னா எல்லாம் அன்னதானம் வாங்கிட்டு போவாங்க. ஒருத்தரங்களும் யாருமே அன்னதானம் யாரும் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப அற்புதமாக அந்த அன்னதானத்தை வாங்கி
சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ தண்ணி எல்லா அன்னதானமும் கொடுத்து மக்கள் பக்தர்களுக்கு வழங்குவாங்க. அன்றைக்கி முழுவதும் அன்னதானம் உண்டு, முதல் இரவும் அன்னதானம் உண்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் வந்து இடுமன் பூஜை வைப்பாங்க. ஸோ அந்த இடுமன் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த வேண்டுதலுக்காக அந்த பங்குனி மாதத்தோட 42 நாள் கழித்து அந்த மாலையை அழுத்து முருகனை அன்றைக்கி மாலையை அழுத்து அந்த ஒரு சாதாரண மனிதராக இந்த பக்தர்கள் வந்து வலம் வருவாங்க. அது வரைக்கும் முருகன் பக்தர்கள் மாலை போட்ட வரைக்கும். ஸோ முருகன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு காடு. அதுவும் பொருள் பாலமுருகன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 47 வருடம் வந்து அவரை தரிசித்தவர்கள் யாரையும் கைவிட்டவர் இல்லை. ஸோ முருகன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் முருகன். ஸோ சிவனோட மகன், 2வது இளைய மகன், உங்களுக்கே தெரியும். ஸோ அவர் கோச்சிக்கிட்டு பல மலைகளில் போய் உக்காந்துட்டார் ஒரே ஒரு ஞானப்பழத்துக்காக. அந்த ஞானப்பழத்துக்காக கூச்சிட்டு போயிருந்தாலும் அவரோட பக்தி வந்து மக்களுக்கு வேண்டும். பாருங்கள், இந்த நண்பர் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து அந்த ஆட்டோவை இழுக்கிறார் பாருங்கள் பக்தியுடன். ஸோ அவர் எவ்வளோ டயர்டாகிட்டார் முருகனுக்காக பாருங்கள். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடந்து பொறுமையாக இழுத்துட்டு வர்றாங்க அந்த ஆட்டோவை. ஸோ ஆட்டோ மட்டும் இழுக்கிறது இல்லைங்க, பெரிய பெரிய வேன் இழுப்பாங்க, பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்சு மாட்டு வண்டியெலாம் இழுத்துருக்காங்க ஒரு காலத்தில், லோடு வண்டியெலாம் இழுத்துருக்காங்க, நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோடய சேனல் எப்படி சின்ன எப்படி போகிறாரு பாருங்கள். என் பையன் நாக்கில் அளவு போட்டுட்டு என் மனைவி இருவரும் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட காணொலி நாங்கள் அக்னியாண்டே இருக்கிறதுனால என்னால் வந்து ஊரில் வர முடியாது. அவங்களாம் இப்போ வராங்க. அப்படியே பாருங்கள், இந்த ஊரில் போகும்போது வழி ஃபுல்லாக தண்ணியை இது பண்ணி ரொம்ப அற்புதமாக போட்டு மக்கள் கால் வந்து முருகன் பக்தர்கள் வந்து கால் சுடக்கூடாதுன்ட்டு இந்த மார்ச் மாதத்தில் இந்த தண்ணியை வந்து எவ்வளோ அற்புதமாக போட்டு ஒரு ரோடு ஃபுல்லாக தார் ரோட்டில் அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். தென் அது மட்டும் இல்லை, அப்படியே மூவ் பண்ணிகிட்டே போவாங்க பாருங்கள். ஒரு இது சின்ன வீடியோ மட்டும் எடிட் பண்ணி மாற்றி மறுபடியும் அதிலே வந்துடுச்சு. ஸோ மன்னித்து கொள்ளுங்கள். பாருங்கள், அப்படியே பொறுமையாக போக 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 பக்தர்கள் அப்படியே மூவ் பண்ணி பால் குடம்லாம் எடுத்துக்கிட்டு வந்து எப்படி இருக்காங்க. முதல்ல பால் குடம் இறங்கும், அப்புறம் வந்து காவடி, அதுக்கப்புறம் வந்து வேல், அரிகண்டம், அப்புறம் வந்து தேர் இழுக்கிறவங்க, இவங்க எல்லாமே வருவாங்க. இந்த தேர் இழுத்துக்கிட்டு வராருப்பாங்க குருசாமி. இவரோட அப்பா தான் இந்த கோயிலை வந்து முதல் துவக்கி வச்சார். ஸோ எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். முருகன் தேர் எவ்வளோ அற்புதமாக இழுத்துட்டு வரா பாருங்கள். கொஞ்சம் தரிசித்துக்குங்க, தரிசித்தது வேண்டிக்குங்க. எல்லாம் வல்ல முருகன் உங்களுக்கு எல்லா வழியிலையும் நல்லதும் சீரும் செம்மையாகவும் உங்களுக்கு வந்து அருள் புரிவார் என்பதை இந்த முருகன் வழியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முருகன் பக்தர் பாருங்கள், பெண் பக்தர் வந்து முருகன் வந்து பக்தியுடன் அவங்க முருகன் பக்தன் பக்தியுடன் நடனமாடுவதை பார்த்து கண்டு மகிழுங்கள். மட்டுமில்லாமல் உங்களுக்காக இந்த குருசாமி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த குருசாமி ஊர்வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவர் இழுத்து வரும் தேரானது முருகன் கடவுளை அற்புதமாக அங்கேருந்து இழுத்து கொண்டு வந்துட்டுருக்காரு பாருங்கள். ஸோ அதை தரிசிக்க எல்லா மக்களும் போயிட்டு அந்த முருகனை வந்து வழிபடுவாங்க. முருகனை தொட்டு கும்பிட்டு விபூதி எல்லாமே தொட்டுட்டு அவங்க தேவையான பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து முருகன் பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்து இந்த தேரை இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு இந்த குருசாமி. ஸோ இங்கே இது மட்டும் இல்லைங்க, இது போல் ஏகப்பட்ட தேர் வந்து அலங்காரம் பண்ணி அற்புதமாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பெரிய பெரிய தேர், அப்புறம் வந்து ஜேசிபி, அப்புறம் ஜேசிபியில் வந்து நிறைய முருகன் பக்தர்கள் வந்து அவங்க வேண்டுதலுக்காக அதில் தூங்கிட்டு வர்றதும், அதில் வந்து பறவை என்ற பேர் போட்டு அதில் வந்து பறவை பருவாங்க. பறவைனா பறவை போல் பறந்துட்டே வருவாங்க. காலில் கையில் முதுகில் மட்டும் வந்து அந்த அளவு போட்டு அதில் தூங்கிட்டு வருவாங்க கயிறு கட்டி. அதெல்லாம் நல்லாயிருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதெல்லாம் அந்த கடவுள்லாம் அந்த பக்தர்கள்லாம் வர்றது கிட்டத்தட்ட ஒரு 12 ஒரு பார்த்திங்கன்னா 7 8 9 10 ஆகிடும், இரவு 10 மணி ஆகிடும் வரத்துக்கு அந்த பக்தர்கள். ஸோ இந்த பக்தர்களாக இந்த இது பாருங்கள், 12வது மாதம் பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திர இணைவதை தான் பங்குனி உத்திரம் என்பார்களாம். அதனால் இந்த ஆண்டு மற்றொரு சிறப்பு இணைந்துள்ளது. அதாவது இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் பங்குனி 12ஆம் தேதி அன்று கூடி வருகிறது. அனைத்தும் 12 என முருகனுக்குரிய எண்ணில்
வருவதால் இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக வந்து பங்குனி மார்ச் 24, 25 கணிக்கிறாங்க. முதல் பகல் 3-2 வரை இந்த ஆண்டின் முதல் சித்திர கிரகணமும் வருகிறது. இதனால் இந்த சமயத்தில் விரதம் வழிபாடு செய்வது பல மடங்கு அதிகமான பலனை தரும். அதோடு சிவபெருமானுக்குரிய வழிபாடு நாளான திங்கட்கிழமையில் சோமவாரம் இணைந்து வருவது மற்றொரு விசேஷமாக இருக்காங்க. இது தாங்க பங்குனி முருகனோட ஒரு சிறப்பு அம்சம். ஸோ முருகனோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதை என் வழியே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட காணொலியில் இந்த முருகன் பக்தர்களுக்காக நான் வருடந்தோறும் அவர்களை ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் இதில் இறக்கி ஏற்றன்னு வேண்டுகிறேன். ஸோ வருடந்தோறும் என்னோட பணி இந்த முருகன் பக்தர்களுக்காகவும் முருகனுக்காகவும் எனது பணி தொடரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோட சேனல் வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் பக்தர்லாம் எவ்வளோ அழகாக அந்த அக்னியில் இறங்கி மேலே ஏறாங்க. நான் அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கிறது நான் தான். ஸோ நான் தான் அவங்கள பத்திரமா இறக்கி ஏற்றுவேன். நின்றுட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ஸோ இது வருடந்தோறும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி என் சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வருடமும் உங்களுக்கு இதே காணொலி நான் எடுத்து உங்களுக்காக சமர்ப்பிப்பேன். ஸோ பாருங்கள் முருகன் பக்தர் எவ்வளோ அழகாக ஓடி வராருன்ட்டு அக்னியில். எஸ், பூ மெதி விழான்னுவாங்க. அதாவது அக்னின்னுவாங்க, பூ மெதி விழான்னு சொல்லுவாங்க. தீன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தீன்றது எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை எரிய வச்சு நாங்கள் அழகாக அதை பண்ணி அழகாக அந்தமாரி லெவல் பண்ணி இந்தமாரி சின்ன பையன் இவ்வளோ அழகாக இந்த அக்னியை மெரிச்சிட்டு போகிறாரு பாருங்கள். பூமிதி திருவிழா முடிந்ததுக்கப்புறம் பக்தர்கள் ஊர்வலமாக கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்லேருந்து 8 கிலோமீட்டர் ஊர்வலமாக அதுக்கப்புறம் அந்த பால் குடம் அவங்களோட வேல் எல்லாத்தையும் இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் ரொம்ப அற்புதமாக முருகன் அவங்களுக்கு அருள்விப்பார். ஸோ முருகனோட தரிசனம் கண்டிப்பாக எல்லாம் வல்ல முருகனை நம்பினவர்கள் எல்லாருக்கும் இந்த முருகன் அருள் கிடைக்கும் என்பதை இது முருகன் பக்தர்கள் உங்களுக்காக சுரேஷ் விலாக் காணொலியில் எனது பங்கு இருப்பது ஒரு முக்கியத்துவமாக முருகனுக்காக என்னோட வேண்டுதல் சமர்ப்பணம் முருகன் பக்தர்களுக்காகவும். ஸோ தொடர்ந்து வருடந்தோறும் உங்களுக்காக என்னோடய காணொலி கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ பாருங்கள் பக்தர்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வியூ நான் மேலேருந்து எடுத்து என்னோடய சேனலுக்கோசம் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கேமராமேன் கமலேஷ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ ரொம்ப அற்புதமாக கொடுங்க பிரதர் நான் எடுத்து தரேன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்தார். கமலேஷ் பிரதருக்கு முருகன் பக்தர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ கமலேஷ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதமாக காணொலி எடுத்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் கமலேஷ் பிரதருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கமலேஷ் பிரதர். ஸோ என்னோடய சேனல்ஸ் வியூவர்ஸ் மற்றும் அல்லாமல் புதுசாக பார்க்குற எல்லா நண்பர்களும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களோட சப்போர்ட் கொடுங்க. கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவால் தான் என்னோடய சேனல் இப்போ ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆகிருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து பாருங்கள். முருகனோட ஒரு நாள் 47வது பங்குனி திருவிழா உங்களுக்கு அழகாக காணொலியாக எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட மியூசிக் வருது முருகனோட பாடல்கள். ஸோ அந்த முருகனோட பாடல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஷார்ட்ஸில் எல்லாமே போட்டிருப்பேன். பட் ஆனால் ஷார்ட்ஸில் அலோவ் பண்ணுவாங்க. இந்தமாரி நம்ம ஒரு லென்த் வீடியோ போடும்போது அதை நீங்கள் பேக்ரவுண்டு மியூசிக் பாட்டு கடவுள் பாட்டு ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ முருகன் பங்குனி 47வது வருடம் சீரம் சிறப்புமாக ரொம்ப அற்புதமாக பக்தர்கள் தீயில் இறங்கும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து நன்றாக முருகனோட தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பக்தர்களோட தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் இல்லாமல் தீயணைப்புத்துறை மிகவும் ரொம்ப ஆதரவுடன் சப்போர்ட்டாகவும் நமக்காக இருந்தார்கள். பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16-17 அடி வேல். இந்த வேலை அம்மன் வேடத்தில் ஒரு நண்பர் அணிந்து கொண்டு அந்த தீயில் இறங்கி சென்றார். ஸோ
தீயணைப்புத்துறை வந்து ரொம்ப அழகாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி யாரையும் எங்கேயும் எதுவும் கீழே விழாமல் இருக்கணும், பத்திரமா நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 தீயணைப்புத்துறை வண்டிலாம் அங்கே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் வந்து எங்கே போனாலும் எப்போ போனாலும் காவல்துறை நண்பர்கள் நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முருகன் வழியாக என்னோட மனமார்ந்த நன்றி. சுரேஷ் விலாக் சேனல் மூலியமாக தீயணைப்புத்துறைக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என் சேனலை பாருங்கள், மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். பாருங்கள் வந்து எவ்வளோ பக்தர் இருக்காங்க. இந்த எல்லா பக்தர்களும் இந்த தீயில இறங்கிடுவாங்க. பெண் பக்தர்கள் அவங்க வந்து சேஃப் அண்ட் செக்யூராக புடவை கட்டிட்டு இருந்தாங்கன்னா அந்த புடவையை தூக்கி கட்டிக்குங்கன்னு சொல்லி நான் தான் இறக்கி விட்டேன். எல்லாரையும் பார்த்து முருகா பார்த்து இறங்குங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்தர்களும் இறக்கி ஏற்றுவேன். முருகனோட வேண்டுதல் ஒவ்வொரு பக்தர்களும் எவ்வளோ அழகாக நிறைவேற்றுறாங்க பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள் என்னோடய காணொலியில். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக எடுத்து நான் வந்து உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறேன். பிஃபோர் இந்த காணொலி முன்னாடி ஒரு சின்னதாக லைவ் போட்டிருப்பேன். அந்த லைவ் வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். இது பாருங்கள், பெண் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண் பக்தர்லாம் வந்து அளவு போட்டுக்கிட்டு, அதாவது வேல் அது தேவையான இது எல்லாமே பண்ணிக்கிட்டு பொறுமையாக வருவாங்க. முருகன் பக்தர்கள் பக்தியுடன் அவங்களுக்கு அந்த முருகன் பக்தி இறங்கின உடனே அவர்களை பொறுமையாக நிறுத்தி அற்புதமாக அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பக்தி வந்து அப்புறம் பொறுமையாக இறங்கி அந்த அக்னியில் இறங்கி போகிறாங்க. எஸ், எப்படி அருமையாக போகிறாங்க பாருங்கள். இதுதான் முருகன் பக்தர்கள். இது 47வது பங்குனி உத்திரம். எல்லாம் வல்ல முருகன் இறைவன் அருள் பெற இந்த பக்தர்களுக்கு எல்லாம் வல்ல முருகனோட பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேற்றும் என்று நம்பிக்கையுடன், மட்டுமல்லாமல் பூர்வபால முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷமிட்டு பக்தர்கள் அரோகரா 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 என்று முருகனை வழிபட்டு முருகனோட பக்தியை அருமையாக ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் இறங்கி ஓடுகிறார்கள் அக்னியில். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. முருகனை தரிசித்த அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பக்தர்களுக்கு முருகன் வழியே அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் முருகன் வழியே அவர்களுக்கு அவர்கள் வேண்டுதல் நிறைவேறி ஆண்டுதோறும் அவர்கள் எந்த நோய் நொடியின்றி அவர்கள் நல்ல வாழ்க்கையில் நல்ல சீரும் செம்மையாகவும் சிறப்பாகவும் தனம் பொன் புத்தலாகவும் எல்லாம் பெற்று முருகன் வழியே அவர்களுக்கு அருளேற்று இந்த முருகன் பக்தன் அவர்களுக்கு இந்த சேவையை ஆண்டுதோறும் நான் செய்வேன் என்பதை உறுதியளித்து இந்த பக்தர்களை பத்திரமாகவும் தீயிலிருந்து அக்னியிலிருந்து சேஃபாகவும் சிறப்பாகவும் அவர்களை இறக்கி மேலே ஏற்றுவேன் என்று ஆண்டுதோறும் நான் எனது பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுகிறேன் முருகன் பக்தர்களுக்கு. முருகன் வழியே. ஆமாம் பாருங்கள் எவ்வளோ அனலாக இருக்குது, நிற்கவே முடியாது பக்கத்தில். பட் இருந்தாலும் நின்றுக்கிட்டு முருகன் பக்தர்களுக்காக எல்லாத்தையும் வேண்டிகிட்டே பாருங்கள். வேல் எடுத்துக்கொண்டு ஒரு நண்பர் வருகிறார். அந்த வேலோட அந்த பக்தர் அக்னியில் இறங்கி போவார். அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அக்னியில் இறக்கிடுவேன், இல்லை எனக்கு வேண்டாம் பயமாக இருக்குன்னாங்கன்னா அவங்க அப்படியே வழியே ஓரமாக அமுச்சு விட்டுருவோம் பக்தர்கள். அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்களையும் மாலை போட்டிருக்காங்க. சின்ன சின்ன முருகன் பக்தர்களை அனைவரையும் அக்னியில் இறக்க விடாமல் அவங்கள ஓரமாக இறக்கி அமுச்சு விட்டுருவேன். பக்தர்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பல 1000 மக்கள் வந்து அந்த ஒரு நாள் பங்குனி ஒரு நாள் வந்து இந்த முருகனை தரிசித்துக்காக எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. சுற்றுப்புற ஊரில் எல்லாத்துக்கும் முருகன் கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சீசன் சிறப்பமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த பூர்வ பால முருகன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு டெம்பிள். இப்போது பார்த்துட்டே இருங்க எவ்வளோ இதுவாக பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. அப்புறம் ஈவினிங் வந்தீங்கன்னா அன்னதானம், எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவோம். அன்னதானம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் இரவு சரியாக 10 மணிக்கு ஆரம்பிப்பேங்க இடுமன் பூஜை. இந்த இடுமன் பூஜை ஆரம்பித்து கரெக்டாக 12 மணிக்கு இந்த இடுமன் பூஜை முடியும். முருகனுக்கு எல்லாமே பழம், ஏகப்பட்ட அன்னதானம் எல்லாமே வந்து முருகனுக்கு அங்கே வச்சு படைப்போம். படைச்சி அந்த வேண்டுதலை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் மாலையை அவுப்பாங்க. அதாவது 12
சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து சுரேஷ் vlog சேனல். ஸோ அதில் நானும் ஒரு பங்களிப்பு. என்னோடய காணொலியில் முருகன் பங்குனி உத்தரத்தை உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு டெலிகாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்துருக்கோம், ஒரு நல்ல காணொலியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில். ஸோ முருகன் பக்தர்கள் எல்லாரையும் நீங்கள் பார்த்து அருளிட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஆண்டு இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக பங்குனி உத்தரத்துக்கு வாங்க. ஸோ வந்து இந்த முருகனோட அருளும் எல்லாம் வல்ல அந்த முருகனிடம் உங்களோட பிரார்த்தனையை வேண்டி நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலிக்கும். ஸோ பலிக்கும் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து இந்த முருகனை வந்து தரிசித்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிதாங்க இந்த முருகன் வந்து எல்லாருக்கும் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்காரு. இந்த பூர்வபால முருகன் சின்னதாக ஒரு கோயிலை ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குன்னா அந்த 47 ஆண்டுகளோட முருகனோட பக்தர்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, முருகன் மேலே இருக்கிற அவரோட முக்கியமான ஒரு பற்று, அதுதாங்க இந்த முருகன் வந்து எல்லாருக்கும் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு முருகன். ஸோ இந்த முருகனை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. மீண்டும் நீங்கள் அடுத்த வருடம் வாங்க, வந்து இந்த முருகன்கிட்ட வந்து உங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னீங்கன்னா இந்த முருகன் வந்து கண்டிப்பாக பூர்வபால முருகன் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவார். ஸோ அதில் எந்த வித ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முருகனை வந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம், பூர்வபால முருகனை. கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சின்னதாக ஆரம்பித்த அந்த கோயிலை இன்றைக்கி எவ்வளோ பெருசாக எடுத்து அதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி, தனியார்லேருந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணி, ஸோ அந்த அதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. ஸோ அதுதான் பூர்வபால முருகனோட ஒரு பெரிய சிறப்பு இது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு குருசாமி இல்லை. ஸோ அந்த கோயிலை உருவாக்கின ஒரு குருசாமி. ஸோ அந்த குருசாமி இல்லை, அவர் வந்து ஒரு சில காரணத்தால் உள்ளே வரவிடாமல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு இது தப்லீஷோட நெருங்கிய நண்பர், கேமராமேனோட ஃப்ரெண்டு இவர். ஸோ அதனால் அவரை கொஞ்சம் எடுன்றதுனால அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க வீடியோ. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தப்லீஷ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ முருகனை பற்றி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ முருகன் யாருன்றதை நீங்கள் வந்து இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. முருகன் யாருன்றதோட முருகனோட பக்தர்கள் அவங்க வந்து முருகனுக்காக அவங்களோட வேண்டுதலை எவ்வளோ அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு ஸோ ஊர்வலம் போவாங்க. கிட்டத்தட்ட சின்னதாக ஆரம்பித்த இந்த கோயில் இன்றைக்கி வந்து 47 ஆண்டுகளாக வந்து பக்தர்கள் வந்து முருகன் மேலே வைத்து இருக்கும் இந்த நம்பிக்கை, அவர்களோட வேண்டுதல், அவங்களோட பிரார்த்தனை வந்து இவ்வளோ தடவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முருகன் வந்து காப்பாற்றிருக்காருன்னா அது சின்ன விஷயம் கிடையாது, முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முருகன் பக்தர்கள் பாருங்கள், பார்த்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுதான் வந்து முருகனோட பவர். ஸோ பாருங்கள், அரிகண்டம் போட்டுட்டு பக்தர்கள் வராங்க. குருசாமி வராரு, கடைசியாக ஊரில் வந்துட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து கோயிலை வந்து அடைச்சிருவார். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஊர்வலம் வராங்க. அரிகண்டம், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஜேசிபியில் தூங்கிட்டு வர்றது, அதாவது பறவைன்வாங்க, ஆட்டோ எடுத்துகிட்டு வர்றது, வேன் எடுத்துகிட்டு வர்றது. ஆட்டோ எடுத்துகிட்டு தான் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றத்துக்காக பக்தர்கள் வந்து நிறைய பிரார்த்தனைக்காக அவங்களோட இது வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய வேல் வந்து அணிஞ்சிட்டு இப்போ வந்து வெளியே வந்துட்டுருக்காரு. இப்போ தான் ஊரில் போயிட்டு உள்ளே வந்துட்டுருக்காரு. இந்த வேலை வந்து குருசாமிகள் வந்து இப்போ வந்து அதை அவுத்துட்டு அவரோட பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு அன்னதானம் சாப்பிட்லாம். அவரோட அன்னதானம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிப்பார். பழம், பால் அது போல் எதாவது அருள்வார். ஏன்னா அவரும் வந்து அன்னதானமும் எதுவும் சாப்பிட முடியாது, ஏன்னா வாயில் அளவு பொருட்கிறதுனால. இவர் வந்து விரதத்தை முடியும்னா பழம், பால் அது போல் ஏதாவது குடித்து அவர் விரதத்தை நிறைவேற்றுவார். ஸோ எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா அருளும் எல்லா இதுவும் கொடுக்கணும் என்று எல்லாம் வல்ல அந்த முருகனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ இது முருகன், இது சுரேஷ் vlog சேனலுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். பங்குனி மாதம் 24/3/2024 உங்களுக்காக பங்குனி காணொலியை நான் வந்து உங்களுக்கு பின் பாருங்கள். இந்த கடைசியாக இது பண்ணிவிட்டு என்னோடய தீமிதியை வந்து உங்களுக்காக கடைசியாக நான் காமிக்க போகிறேன். ஸோ நானும் மெரித்தேன், ஆரம்பத்துலேயே மெரிச்சிட்டேன். ஸோ அதை நானும் ஆரம்பத்துலேயே மெரிச்சதை வந்து நான் என்னோடய வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே போட்டால் வந்து அது வந்து அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்காது. ஸோ கடைசியாக என்னோடய தீமிதி உங்களுக்காக
கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். நானும் வந்து தீ மிதிச்சுட்டு நம்ம சேனல் நல்லா இருக்கணும், நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து எந்த நோய் நொடி இல்லாமல் அவங்க வந்து எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிருக்கேன் முருகன்கிட்ட. ஸோ பக்தர்களாகிய நீங்கள் மற்றும் என்னோட சேனல் வியூவர்ஸ் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த காணொளி முக்கியமான ஒரு காணொளியாக நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ காணொலியை பார்த்து எல்லாரும் வந்து முருகனோட அருள் பெற்றிருப்பீங்க. ஸோ நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலை பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர் 8 ஹவர் காணொலி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஃபுட்டேஜாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். ஸோ இந்த காணொலியை பார்த்து முருகனோட அருளும் தரிசனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். முருகன் பக்தர்கள்லாம் என்ன வழிபடுறாங்க, ஸோ இது போல் நீங்களும் வழிபடணும்னா அடுத்த வருடம் மறக்காமல் இந்த முருகன் கோயிலை வந்து உங்கள் வேண்டுதலை நீங்கள் வந்து வேண்டிக்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லாம் உள்ள இந்த பால முருகன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். இது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு வாட்டி இந்த பங்குனி மாதத்தில் வந்து மாலை போட்டு முருகனோட வழிபடுங்க, கண்டிப்பாக தெரியும். இது காவல்துறை, ஸோ உணவு ரெடி பண்ணுற இடம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல். வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டில் தான் என்னால் மேலும் நிறைய வீடியோக்கள் பண்ண முடியும். அதில் மெயினாக இந்த வீடியோ பங்குனி உத்திரம் 24/3/2024 உங்களுக்காக என்னோடய பங்குனி உத்திரம் பாருங்கள். கடைசியாக என்னோடய தீமிதி உங்களுக்காக பாருங்கள். அதுவும் மிரிக்கிறேன், பொறுமையாக மிரிச்சிட்டு என்னோடய பக்தியை நான் நிறைவேற்றேன். நான் ஆரம்பத்துலேயே மிரிச்சிருந்தோம், அக்னியை மிரிச்சதுக்கப்புறம் தான் அதில் வந்து லெமன் போடுவாங்க. அதை எரிச்சிட்டு கீழே இறங்கி லெமன் எடுக்கணும். அந்த லெமனை எலுமிச்சை பழத்தை எடுத்து என்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் ஃபார் சுரேஷ் விலாக் தமிழ் சேனலுக்கு. இந்த காணொலியை பாருங்கள். இது வந்து எல்லா அக்னி மெரித்து முடிச்சதுக்கப்புறம், பக்தர்கள் மெரித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த அக்னி கறியை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டு வாசலை கட்டி வச்சாங்கன்னா எந்த தீண்டத்தகாத எந்த இதுவும் வந்து வீட்டை வராது, எந்த காற்று கருப்பு வராது. இது வந்து அதனால் பக்தர்கள் இது வந்து பக்தர்கள் முருகன் பக்தர்கள் அனைவரும் இந்த நெருப்பை மெரித்து இந்த அக்னியை மெரித்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பக்தர்கள் எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசலை கட்டி வச்சாங்கன்னா எந்த காற்று கருப்பும் வராது. அது மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் அது வந்து கட்டுவாங்க. எந்த ஒரு முக்கியமான நோய் நொடி எதுவுமே வந்து அண்டாது. இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அவங்க விரதம் இருந்து 42 நாள் அப்புறம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது ஒரு முக்கியமானது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.